உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் பீனிச ரோகம் மற்றும் மூக்கு சம்பந்தப்பட்ட ரோகங்கள், நாசி ரோகம் என்று சொல்வார்கள். பீனிச ரோகத்திற்கும் நாசி ரோகத்திற்கும் இப்பொழுது நாம் அற்புதமான தேரையரும் மற்றும் போகர் கூற்றுப்படி ஒரு தைலத்தை நாம் தயார் செய்ய போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் மிளகு, பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணியில் 2 வகை உண்டு. சீமை பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி என்று சொல்வார்கள். நாம் இப்பொழுது பார்க்கப்படுவது நாட்டு பொன்னாங்கண்ணி. இந்த பொன்னாங்கண்ணியில் பல்வேறு வகையான சத்துக்கள் உள்ளன. இதை கூறாத சித்தர்களே இல்லை எனலாம். கண்களுக்கு மிகுந்த குளிர்ச்சியை தரக்கூடியது. கண்களில் உள்ள சிகப்பு நிறத்தை மாற்றி இயல்பான நிறத்தை வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரையாகும். இது பல்வேறு காயகல்ப மூலிகைக்கு மிக துணை மருந்தாக பயன்படுத்துகின்றது. இந்த பொன்னாங்கண்ணியை தினந்தோறும் நாம் உணவிலோ அல்லது தைல வர்க்கத்திலோ சேர்த்து பயன்படுத்தி வந்தோமானால் உடலில் உள்ள உஷ்ணங்கள், அதிகப்படியான கண் எரிச்சல், உடல் உஷ்ணம், உள் உறுப்புகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த பொன்னாங்கண்ணி ஆகும். அடுத்ததாக தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அற்புதமான ஒரு கிழங்கு வகையே ஆகும். இந்த கிழங்கை நாம் தண்ணீர் போல் பிழிந்து எடுக்கலாம். இந்த கிழங்கிலிருந்து அற்புதமான காயகல்ப மருந்தை நாம் தயார் செய்யலாம். இந்த கிழங்கு மனிதனுடைய மண்டை குடைச்சல், மண்டை பிடிப்பு என்று சொல்வார்கள், மண்டை பகுதியில் உள்ள சளிகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. மேலும் உடம்பில் உள்ள வெக்கை நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான பொருளாகும். அடுத்ததாக நாம் பார்க்கப்படுவது செவ்விளநீர். இளநீரில் 2 வகை இருந்தாலும் இந்த சிகப்பு இளநீர் என்று சொல்லக்கூடிய செவ்விளநீர் அதிகப்படியான மருத்துவ குணங்களை கொண்டதாகும். காலையில் நாம் வெறும் வயிற்றில் இந்த செவ்விளநீரை குடித்து வந்தால் உடலில் ஏற்படக்கூடிய அதிக உஷ்ணங்கள், நீர்த்தாரை என்று சொல்வார்கள், சிறுநீர் எரிச்சல் ஆகியவை இந்த செவ்விளநீரில் தீராமல் இருக்கக்கூடிய சிறுநீர் குற்றங்களை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு இளநீர் ஆகும். செண்பகப்பூ மொக்கு. இந்த செண்பகப்பூவில் பல்வேறு வகையான வாசனை தைலங்களை தயாரிக்கின்றனர். பல்வேறு திருக்கோவில்களில் தலவிருட்சமாகவும் இந்த செண்பக மரம் விளங்குகின்றது. உதாரணத்திற்கு இந்த செண்பக பூவில் இருந்து நாம் 10 அல்லது 15 பூக்களை எடுத்து தினந்தோறும் தலைக்கு நாம் தேய்த்து வந்தோமானால் தலையில் உள்ள பேன் மற்றும் புழு பூச்சிகள், மயிர்கால்களில் உள்ள கிருமிகளை சாகக்கூடிய அற்புதமான ஒரு பூக்கள் ஆகும். இந்த பூவிலிருந்து பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் மற்றும் பூச்சிக்கள், உடல் களிம்புகளுக்கு உண்டான பூச்சிக்களுக்கும் இந்த செண்பகப்பூ மொக்கை நாம் பயன்படுத்துகின்றோம். அடுத்ததாக கரிசாலை. அனைத்து சித்தர்களும் இந்த கரிசாலையைத்தான் முதலில் கூறுகிறார்கள். குறிப்பாக ராமலிங்க சுவாமி என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் இதை பல்வேறு பரிபாஷைகளால் இதை பாடியுள்ளார். கரிசாலை தென்ற தேகம் சிறுபிள்ளை, கரிசாலை தென்ற தேகம் நரை திரை போம், கரிசாலை தென்றாக்கால் உடம்பில் உள்ள அழுக்கல்கள் நீங்கி பொன்னிறமாகும் என்று கூறுகிறார். கரிசாலை, இந்த கரிசாலை என்று சொல்லக்கூடிய வகைகளில் 3 வகை உண்டு. கருங்கரிசாலை, வெள்ளை கரிசாலை, மஞ்சள் கரிசாலை. கருங்கரிசாலை அபூர்வமான சதுரகிரி போன்ற வனங்களில் கிடைக்கக்கூடிய இந்த வெள்ளை மற்றும் மஞ்சள் நம் கிராமப்புறங்களிலேயே நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகையாகும். குறிப்பாக அதில் மஞ்சள் கரிசாலை மிகுந்த நன்மை தரக்கூடிய இலையாக நமக்கு இருப்பதால் நாம் மஞ்சள் கரிசாலையை எடுத்துள்ளோம். அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள் பல்வேறு வகையான நோய்களை நீக்கக்கூடியது. முகம் அழகாக மாறுவதற்கு பெண்களுக்கு குளியல் பவுடரில் இந்த கஸ்தூரி மஞ்சளை இணைத்து கஸ்தூரி தூள் என்று விற்கிறார்கள். இந்த கஸ்தூரி மஞ்சள் தூளை நாம் அளவோடு பயன்படுத்தினால் தோலில் உள்ள கிருமிகள் இறந்து தோலில் உள்ள அழுக்குகள் மறைந்து வனப்பை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த கஸ்தூரி மஞ்சள். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோல் நோய்களையும் மற்றும் உடலில் உள்ள குற்றங்களையும் நீக்கக்கூடிய ஒரு பொருளாக இது கருதப்படுகிறது. அடுத்ததாக சீரகம். ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணம் சீர் அகம், அகத்தை மிக தூய்மையான முறையில் சீர் செய்வதால் இது சீர் அகம் எனப்படும். இந்த சீரகத்தை கொதிக்க வைத்த தண்ணீரில் 5 அல்லது 10 கிராம் அளவிற்கு
நாம் இட்டு அந்த நீரை நாம் குடிநீராக பயன்படுத்தினால் உடலுக்கு தேவையான இரத்த அழுத்த மாற்றங்களை சரி செய்யும். பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் என்று சொல்வார்கள், உயர் இரத்த அழுத்தத்தை சரி செய்து நமக்கு இரத்த ஓட்டத்தை மிக மென்மையான முறையில் சரி செய்யக்கூடிய அற்புதமான பொருள் சீரகம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மிகுந்த உபயோகமுள்ள ஒரு அற்புதமான பொருளாக இது விளங்குகின்றது. அடுத்ததாக இந்த நாசிரோக தைலம் மற்றும் பீனிச தைலத்திற்கு தேவைப்படுகின்ற எண்ணெய் நல்ல எண்ணெய், எள்ளிலிருந்து கிடைப்பதால் இது எள்ளெண்ணெய் என்றும் சொல்வார்கள். உடலுக்கு தேவையான அழகு, வனப்பு, உடல் காந்தலை நீக்கக்கூடிய குளிர்ச்சி எண்ணெய் நல்ல எண்ணெய் என்று வழங்கப்படுகிறது. இந்த எண்ணெயை நாம் இப்போது பயன்படுத்த போகின்றோம். அடுத்ததாக ஏலக்காய். ஏலக்காய் எவ்வளவுக்கு எவ்வளவு பெண்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு உடம்பில் உள்ள குற்றங்களை நீக்கி கருப்பையில் உள்ள குற்றங்களை நீக்கும். ஆண்களுக்கு மட்டும் அளவோடு இதை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் விந்தணுக்களை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டுபடியால் இதை அளவோடு பயன்படுத்தி இந்த எண்ணெயில் நாம் சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக சதகுப்பை என்றும் சொல்வார்கள், 100 புஷ்பம் என்று சொல்வார்கள். இது கொடி வகையைச் சேர்ந்ததாகும். குமிழ் குமிழாக பூக்கக்கூடிய ஒவ்வொரு கொடியிலும் 100 பூக்களை கொண்ட விதைகள் தோன்றும். ஆகையால் இதற்கு சதகுப்பை என்று பெயர். சதம் என்றால் 100, குப்பை என்றால் மேனி. இந்த மேனியை, குப்பை போன்ற இந்த மேனியை 100% அழகுற வண்ணம் மாற்றுவதற்கு இந்த சதகுப்பை பயன்படுத்தும். இதற்கு இன்னொரு மூலிகைக்கும் இந்த பெயர் உள்ளது. குப்பை மேனி என்ற மூலிகைக்கும் சதகுப்பைக்கு மட்டுமே மேனியை அழகாக செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த சதகுப்பை. குறிப்பாக ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த சதகுப்பையை பல்வேறு மருந்து பொருட்களாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக வெற்றிவேர். இந்த வெற்றிவேர் சம்பளத்தின் வாசம் வீசும் என்கிறார்கள். சம்பளம் என உடல் நறுமணம், நறுமணத்தை ஊட்டக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த வெட்டிவேர். இந்த வெட்டிவேரை வெம்மை காலத்தில் தண்ணீரில் போட்டு நாம் குளித்து வந்தோமானால் உடம்பில் ஏற்படக்கூடிய தோல் அரிப்புகள் நீங்கி உடல் மிகுந்த வாசனை பெறும். மேலும் இந்த வெட்டிவேரை இட்ட குடிநீரை நாம் குடித்தோமானால் வயிற்று பகுதியில் உள்ள உடல் உஷ்ணங்களை நீக்கும். தேங்காய் எண்ணெயில் இதை சேர்த்து நாம் தலைக்கு தடவி வந்தோமானால் உடல் உஷ்ணங்கள் நீங்கி கண்கள் குளிர்ச்சி பெறும். பல்வேறு வகையான சோப்புக்கள் மற்றும் தைலங்களில் இந்த வெட்டிவேரை நாம் பயன்படுத்துகின்றோம். அடுத்ததாக திப்பிலி. இந்த திப்பிலியை அனைத்து மருந்து பொருட்களுக்கும் நாம் துணை பொருளாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் திப்பிலி எந்த மருந்துடன் சேர்ந்தாலும் அதற்கு வீரியமாக மருந்தை வீரியமுடன் செயல்பட வைக்கக்கூடிய அற்புதமான பொருள் இந்த திப்பிலி ஆகும். திப்பிலி உடம்பில் உள்ள விஷங்களையும் மற்றும் அழுக்குகளையும் நீக்கக்கூடிய ஒரு பொருளாக இது கருதப்படுகிறது. அடுத்ததாக வராக மூலி என்று சொல்லக்கூடிய கோரைக்கிழங்கு உடம்பில் உள்ள கிருமிகளை கொல்லக்கூடியது, ஆன்டி எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது, பல்வேறு வகையான நோய்களுக்கு கிருமி நாசினியாக பயன்படுகின்றது. இந்த பறவை காய்ச்சல், விஷக்காய்ச்சல் போன்ற பல்வேறு காய்ச்சலுக்கு இந்த கோரக்கிழங்கை குடிநீராக்கி தந்தோமானால் உடம்பில் உள்ள ஜுரங்கள், நடுக்கு ஜுரம், பல்வேறு ஜுரங்களையும் நீக்கி லங்ஸ் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் பகுதியில் உள்ள கிருமிகளை கொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த கோரக்கிழங்கிற்கு உண்டு. அடுத்ததாக சுக்கு. சுக்கை நாம் எப்பொழுதுமே மேல் தோல் நீக்கியே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் கடுக்காய்க்கு அகநெஞ்சு, சுக்கிற்கு புறநெஞ்சு என்று சொல்வார்கள். சுக்கை மேல் தோல் நீக்கி அளவோடு பயன்படுத்தி வந்தோமானால் நம் உடலுக்கு தேவையான கபத்தை அறுத்து வெளியே தள்ளி நமக்கு தேவையான அழகை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள், பசியை தூண்டக்கூடிய ஒரு பொருள். சுக்கை நாம் சாதத்தில் பிசைந்து நெய் விட்டு சாப்பிட்டு வந்தோமானால் உடலில் ஏற்படக்கூடிய மலமடக்கி நோயை விரட்டி பசியை தூண்டக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் சுக்கு ஆகும். இத்துடன் பசும்பால். பசும்பாலை நாம் காலை மாலை சர்க்கரை இட்டு குடித்து வந்தோமானால் உடலுக்கு தேவையான தேக புஷ்டி, நீண்ட ஆயுளை தரக்கூடியது. பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நமக்கு பயன்படுகின்றது. பசும் கோமியம், பசு ஜலம் என்று சொல்வார்கள், அதில் உடலுக்கு தேவையான அழுக்குகளை நீக்கும். பசு சாணம் என்று சொல்வார்கள், அந்த சாணத்தை காய வைத்து நாம் விபூதியாக தயாரித்து நெற்றி பகுதியில் இட்டோமானால் நெற்றியில் உள்ள துர்நீரை நீக்கும். நெற்றி பகுதியில் உள்ள நீரை இறக்கி உடலுக்கு தேவையான தலைவலியை நீக்கக்கூடிய அற்புதமான பொருள் பசும் சாணத்திற்கு உண்டு. பசும் பால் தேக நலம் அனைத்திற்கும் பயன்படக்கூடிய இந்த பசும் பாலையும் இப்போது இந்த தைலத்தில் நாம் பயன்படுத்த போகின்றோம்.
இந்த அத்தனை வகையான மருந்துகளையும் கொண்டு பீனிச ரோகம், நாசி ரோகம் என்று சொல்லக்கூடிய ரோகத்திற்கு நாம் ஒரு தைலத்தை தயாரிக்க போகிறோம். இந்த பீனிச ரோகம் என்பது அதிகப்படியான தலைவலியை உண்டு பண்ணும். ஒரு பக்கம், தலையில் ஒரு பக்கம் மட்டும் அதிகப்படியான வலி தோன்றி மூக்கின் ஒரு பகுதியில் ஒரு விதமான சளியுடன் துர்நாற்றம் வீசும். அந்த நேரத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வகையான மயக்கம், கிறுகிறுப்பு, உணவு ஒவ்வாமை, மற்றொரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு அவர்கள் சதா காலமும் தும்மிக் கொண்டிருப்பார்கள். ஆங்கிலத்தில் ஸ்னீசிங் என்று சொல்வார்கள். சதா தும்மலில் அவதிப்படுவார்கள். ஆகையால் அடுத்ததாக நாசி ரோகம் என்று சொல்வார்கள். நாசியில் ஏற்படக்கூடிய குற்றங்கள், 2 நாசிகளிலேயும் சதை வளர்தல் மற்றும் நாசியிலிருந்து சளி, மியூக்கஸ் என்று சொல்லக்கூடிய சளி சதா காலமும் சிந்தி கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அவர்களால் உணவு உண்ண முடியாத சூழ்நிலை, வெளியில் சென்றால் ஒரு வகையான துர்நாற்றம் வீசும். இந்த ரோகங்களை சரி செய்யக்கூடிய அற்புதமான தைலத்தை தேரையர் மற்றும் அகத்தியர், போகர், பல்வேறு சித்தர்களும் பரிபாஷையாக பாடி வைத்துள்ளார்கள். அதிலிருந்து இந்த தைலத்தை நாம் எவ்வாறு தயார் செய்யலாம் என்பதை சிறிது இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பாக நாம் பீனிச ரோகம் மற்றும் நாசி ரோகத்திற்குண்டான தைலத்தை எவ்வாறு தயார் செய்யலாம், அதற்குண்டான மூலப்பொருட்கள் என்னென்ன, அந்த மூலப்பொருட்களின் சிறப்புகள் என்ன என்பதை பார்த்தோம். இப்பொழுது அந்த தைலத்தை எவ்வாறு நாம் செய்முறையாக செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதற்காக நமக்கு தேவைப்படுகின்ற முதல் பொருள் நல்ல எண்ணெய் என்று சொல்லக்கூடிய எள்ளு எண்ணெய் 100 மில்லி அளவு. அந்த எண்ணெயை தற்போது நாம் காய்ச்ச வேண்டும். பொதுவாகவே நல்ல எண்ணெயை நாம் தினந்தோறும் உணவில் பயன்படுத்தி வந்தால் ஆயுளை நீட்டிக்கச் செய்து இளமையை நீட்டிக்கச் செய்யும். உடம்பிற்கு தேவையான நல்ல எல்லா பொருட்களையும் தருவதால் இது நல்ல எண்ணெய் ஆகும். பண்டிகை தினங்களிலோ அல்லது மாதம் தோறும் ஔவையார் என்கிற சித்தர் பெருமான் கூற்றுப்படி எண்ணெயை நாம் மாதம் ஒரு பட்சம் தலைக்கு நல்லெண்ணெயை தேய்த்து வந்தால் உடல் உஷ்ணங்கள், கண் எரிச்சல், உடம்பில் ஏற்படக்கூடிய பல்வேறு குற்றங்களை இந்த நல்ல எண்ணெய் போக்குகின்றது. ஆகையால் தான் சித்தர்கள் ஒவ்வொரு தைல வர்க்கத்திலும் இந்த நல்லெண்ணெயை பிரமாதமாக, குறிப்பாக முதல் பொருளாக வைத்துள்ளார்கள். ஆகவே தான் நாம் நல்லெண்ணெயை இந்த தைலத்திற்கு பயன்படுத்துகின்றோம். நல்லெண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் வரும்போது நாம் அதை பயன்படுத்த வேண்டும். காய்ந்த அந்த நல்லெண்ணெயில் இளநீரை, செவ்விளநீரை நாம் நீராக்கி எடுத்துக்கொண்டுள்ளோம். அதிலிருந்து 2 டீஸ்பூன் நாம் விட வேண்டும். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவிற்கு பசும்பாலை சேர்க்க வேண்டும். நல்லெண்ணெய், செவ்விளநீர், பசும்பால் சேர்ந்த இந்த கலவையை ஒரு அரை நிமிடம் அல்லது 1 நிமிடம் மீண்டும் நாம் கொதிக்க வைக்க வேண்டும். கொதித்த அந்த எண்ணெயில் நாம் வைத்துள்ள மூலப்பொருட்களை ஒவ்வொன்றாக சேர்க்க வேண்டும். அதற்காக சீரகம் 5 கிராம், திப்பிலி 5 கிராம், சுக்கு 3 முதல் 5 கிராம், வராக மூலி என்று சொல்லக்கூடிய கோரைக்கிழங்கு 5 கிராம், வெற்றிவேர் 2 முதல் 5 கிராம், ஏலக்காய் 2 முதல் 5 கிராம், மிளகு 5 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 5 கிராம், சதகுப்பை 5 கிராம், செண்பகப்பூ மொக்கு 5 கிராம், தண்ணீர் விட்டான் கிழங்கு 5 கிராம், அத்துடன் பொன்னாங்கண்ணி 10 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். கரிசாலையை 10 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். இத்தனை கலவைகளும் கலந்த அந்த நல்லெண்ணெயை மீண்டும் நாம் 5 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். மிதமான சூட்டில் கொதிக்க வைக்க வேண்டும். இந்த தைலம் நாம் ஒரு வித்தியாசமான முறையில் தயார் செய்கிறோம். ஏனென்றால் முன்பு நாம் பார்க்கும்போது அத்தனை மூலப்பொருட்களையும் பொடி செய்து போட்டோம். ஆனால் இந்த தைலத்தில் அத்தனை மூலப்பொருட்களையும் நான் பொடி செய்யாமல் நேரடியாக அதில் கலக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தைலத்தில் உள்ள அத்தனை எசன்ஸ்களும் நேரடியாக, சாறுகளும் நேரடியாக அந்த தைலத்தில் இறங்க வேண்டும் என்பதால் நாம் நேரடியாக இந்த மூலப்பொருட்களை அரைக்காமல் நேரடியாக சேர்த்துள்ளோம். நன்றாக கொதித்த இந்த தைலத்திலிருந்து நாம் பொன்னாங்கண்ணி, கரிசாலை, மிளகு, சீரகம், திப்பிலி, கோரைக்கிழங்கு, சுக்கு, இளநீர், பால், கஸ்தூரி மஞ்சள், செண்பகப்பூ மொக்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, செவ்விளநீர் அனைத்தும் அந்த நல்ல எண்ணெயுடன் கலந்து ஒரு விதமான நறுமணத்துடன் கூடிய மனம் வீசும். கொதித்த அந்த தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். பல்வேறு மூலிகைகளின் கலவையால் கொதிநிலைக்கு வந்த இந்த தைலத்தை சுமார் 20 முதல் 30 மில்லி அளவிற்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம்.
இந்த தைலத்தை காலை மாலை ஆண் பெண் இருபாலர்களும் காலை வேளையும் மாலை வேளையும் தலைக்கு 5 முதல் 10 மில்லி அளவிற்கு, கோடை காலங்களில் 10 மில்லி அளவிற்கு இந்த தைலத்தை எடுத்து நன்றாக சூடு பறக்க தேய்க்க வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு தேய்த்தால்தான் கண்களில் உள்ள உஷ்ணங்கள் நீங்கும். மயிர்கால்களில் உள்ள வேர் பகுதி வரை இந்த தைலம் சென்று மண்டையில் உள்ள சளிகளையும் பல்வேறு வகையான பீனிச ரோகங்களை நீக்கும். இந்த தைலத்தை பீனிச தைலம் என்றும் நாசிரோக தைலம் என்று கூறுவார்கள். இது தலையில் ஏற்படக்கூடிய சளி மற்றும் மண்டை பிடிப்பு, மண்டை குடிச்சல், உடம்பில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பித்த நோய்களுக்கும் வாத பித்த நோய்களுக்கும் கூடுதலாக பயன்படும்படியாக இருக்கின்றது. மேலும் இந்த தைலத்தை ரோக நோய்கள், அதாவது குறிப்பாக நாசிரோக தைலத்திற்காக எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால், இதிலிருந்து 3 அல்லது 4 சொட்டை மாதத்திற்கு மாதம் இருமுறை மூக்கில் நசியமிட வேண்டும். எவ்வாறு என்றால், இந்த தைலத்தை நன்கு ஆறிய பின், மிதமான சூட்டில் அல்ல, நன்கு குளிர்ந்து ஆறிய பின் இந்த தைலத்தில் இருந்து ஒரு சொட்டை இவ்வாறு கையை எடுத்து மூக்கு பகுதியில் சென்று நசியமிட வேண்டும். நசியம் என்றால் நுகர்தல் என்று பொருள். மூக்கில் நசியமிட்டால் இந்த தைலத்தின் வாசனை பரிபூரணமாக மூக்கினுள் ஏறி நாசி துவாரங்களில் உள்ள அடைப்புகள் நீங்கி நாசி ரோகத்தை சரி செய்யும் மற்றும் நாசியில் உள்ள குற்றங்களை நீக்கி அனைத்து வகையான நன்மைகளை செய்யும். நீங்களும் இந்த தைலத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, இடைவெளிக்கு முன்பு நாம் பீனிச ரோகம் மற்றும் நாசி ரோகத்திற்குண்டான பல்வேறு மூலிகைகளை கொண்டு நாம் தைலத்தை எவ்வாறு தயார் செய்து பயன்படுத்துவது என்பதை பார்த்தோம். அதிலிருந்து சில மூலிகைகளை மட்டும் எடுத்து நாம் உடல் திணைவு மற்றும் உடல் காந்தல், அரித்தல் போன்ற நோய்களுக்கு ஒரு தைலத்தை இப்போது தயார் செய்ய போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள்: விஷத்தை போக்கக்கூடிய மிளகு, கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொன்னாங்கண்ணி, உடலை வாசனையாக வைத்துக் கொள்ளக்கூடிய வெட்டிவேர், தலையும் கண்களையும் குளிர்ச்சி அடைய செய்யக்கூடிய செண்பகப்பூ மொக்கு, முக அழகை கூட்டக்கூடிய கஸ்தூரி மஞ்சள், தேகத்தை இளமையாக வைக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி, அகத்தை தூய்மையாக வைக்கக்கூடிய பொருள் சீரகம், உடம்பில் உள்ள பல்வேறு குற்றங்களை நீக்கக்கூடிய திப்பிலி, நெஞ்சிக்கோழை மற்றும் சளியை அகற்றக்கூடிய சுக்கு, முதன்மையாக தைலத்தை காய்ச்ச தேவையான நல்ல எண்ணெய் என்று சொல்லக்கூடிய எள் எண்ணெய், இவற்றை கொண்டு நாம் இப்பொழுது உடல் திணவு, உடல் காந்தல், அரித்தல் மற்றும் முட்டி பகுதியில் உள்ள வலிகளை நீக்கக்கூடிய தைலம் ஒன்றை எவ்வாறு தயார் செய்வோம் என்பதை பார்க்க போகின்றோம். முதலில் நாம் 50 மில்லி அளவிற்கு நல்லெண்ணெயை காய்ச்ச வேண்டும். மிதமான சூடு நிலை அடைந்தவுடன் நல்லெண்ணெயில் 2 முதல் 3 கிராம் அளவிற்கு திப்பிலி, 3 கிராம் அளவிற்கு சுக்கு, 3 கிராம் அளவிற்கு சீரகம், ஓர் சிறிய துண்டு கஸ்தூரி மஞ்சள், 3 கிராம் அளவிற்கு மிளகு, 3 கிராம் அளவிற்கு செண்பகப்பூ மொக்கு, சிறிதளவு வெட்டிவேர், 3 கிராம் அளவிற்கு கரிசாலை, பொன்னாங்கண்ணி 3 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அத்தனை பொருட்களையும் சேர்த்த இந்த நல்லெண்ணெய் மிதமான சூட்டுடன் கொதிக்க வைக்க வேண்டும். கொதித்த இந்த நல்லெண்ணெயை நாம் இப்போது வடிகட்டி கொள்ளலாம். பல்வேறு மூலிகைகளை கலந்த இந்த தைலத்தை நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். இதில் பொன்னாங்கண்ணி, கரிசாலை, வெட்டிவேர், செண்பகப்பூ மொக்கு, கஸ்தூரி மஞ்சள், சுக்கு, திப்பிலி, சீரகம், மிளகு, பல்வேறு மூலிகை பொருட்கள் கலந்த இந்த எண்ணெயை நாம் தினந்தோறும் இரவு படுக்கப் போவதற்கு முன்பாக, குறிப்பாக இரவு வேளைகளில் மட்டுமே இதை தடவும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த தைலம் உடல் முழுவதும் ஊறி சதை பகுதியில் உள்ள பகுதிகளுக்கு ஒரு பலத்தை தரும். உடல் திணவு, உடல் காந்தல், எரிச்சல் என்று சொல்லக்கூடிய அத்தனை வியாதிகளுக்கும், குறிப்பாக மூட்டு பகுதியில் உள்ள வலிகளை நீக்கக்கூடிய அற்புதமான இந்த தைலத்தை ஆண் பெண் இருவரும் பயன்படுத்தி உடல் திணைவு, காந்தல் மற்றும் மூட்டு பகுதியில் உள்ள
பல்வேறு குற்றங்களை நீக்கக்கூடிய இந்த தைலத்தை இரவு படுக்க போகுவதற்கு முன்பாக தேய்த்து கொண்டு நலம் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.